வைப்பதிலே சுந்தரவழிக்கு ஈடு கிடையா அப்படின்ற எதிர்பார்த்து கேட்கும் விதமாக பாடல் அமைந்திருக்கிறது. உண்மையிலே சுந்தரவழியுடைய வெகு நாட்களாய் நன்றிக்கு நன்றி. ஏன்னா என்னென்றி கொண்டாருக்கு பொய்விண்டா பொய்வில்லை செய்நன்றி கொண்ட மகிழ்கின்றான் வள்ளுவர். அந்த அடிப்படையிலே நீங்க வரவேற்பு ஏற்றவாறு அடியின் உங்களை வாழ்த்துவதை என் கடமையில கருதி அற்புதமான பூ போலே ஒரு புன்னகையில் உன் உலகினை கண்டிடமா, பூ போலே ஒரு புன்னகையில் உன் உலகினை கண்டிடமா, என் கண்ணே கண்ணே பூ போலே புன்னகையில் உலகினை கண்டிடமா. சபையிலே மன்னர் அதாவது சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது இரு பாவையர்கள் அருகே இருந்து வீசிக் கொண்டிருப்பார்கள். அதற்கு பெயர் வெஞ்சாமரம், வெய்சாமரம். ஆனா வெய்சாமரம் என்பது என்ன? அது அப்படிதான் சொல்றாங்க. இல்லை, என்னை போன்ற ரிஷிமார்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு பணிவிடை செய்யும் விதமாக வீசுவார்கள். அதற்கு பெயர் மயில்பெய். இப்ப நீங்க நான் பாடிட்டு இருக்கும்போது மசூர் இப்படி வீசி காட்டினீங்களே, யாருக்கு வீசுறீங்க? அது அவங்க இல்லங்க, சொல்லுங்க பாக்கலாம். வெண்சாமரம் வீசுறாங்க. அது மரியாதை கௌரவம் கேள்விப்பட்டிருக்கேன், நான் இன்னும் பார்த்ததில்ல. அதான் சொல்றேன், காட்டுக்குள்ள இருக்கேன். சரி, அதத்தான் நான் கேட்கிறேன். கூந்தல் எது கூந்தல்? நீ சொல்றீங்க. ஒரு சில பேரு அவங்க சௌரியத்துக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்களே, அது நினைச்சீங்களா? இல்ல இல்ல, புடிச்சு இழுத்து பாருங்க, யானைய கட்டி வந்தாமலா அந்த மசுரா. அதானே உண்மை 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 உண்மை. அதனால வராதுன்னு சொல்றேன். ஏன்னா நான் இப்படி கிடந்தது இப்படி எடுத்து போட்டேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணு அப்படி கிடையாதுல்ல. சபை நாகரிகம் ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல நான் இந்த பக்கம் நிக்கிறேன், அந்த பக்கம் மாதா பிதா குரு தெய்வம் இருங்க கொஞ்சம். மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியில 4 பேர் அமர்ந்திருக்காங்க. அவர் வாங்கி பாடிக்கிட்டு இருக்காரு, நானும் பாடிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் இப்படி மயிலாக தூக்கி போட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இழுத்து பாரு அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை அந்த போய் அவங்க மூக்கு மேல பட்டுதான் என்ன ஆகும்? அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. யானையவே கட்டி இழுத்தாலும் வராதுங்கிறன்னா உண்மை.
அரசர்களுக்கு வெஞ்சாமரம் வீசுவாங்க. எப்படி வீசுவாங்க? இப்படித்தானே வீசுவாங்க. அதே நேரத்துல முனிவர்களுக்கு வீசுவாங்க. அது இப்படி வீசுவாங்க. நான் என்ன பண்ணேன் அரசர்களுக்கு வீசுற மாதிரி இப்படியும் உங்க பக்கம் இப்படி வீசல. இல்ல 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 முனிவர்களுக்கு மாதிரி இப்படியும் வீசல. இருந்தது ஓரமா போட்டேன். அது ஓரமா இரு, ஓரமா இருன்னு போட்டீங்க அப்படின்னு சொல்லி போட்டேன். அவ்வளவு ரொம்ப சாரமயிரா இருக்கணும். சாரமா இருக்குன்னு சொல்லி போட்டுக்கணும். நீங்க உயர்ந்த இடத்துல இருந்தீங்க இல்லையா, கீழே இறங்கும் போது சாரம் இல்லையா, சாரத்துல இருக்கும் போது அப்படியே இருக்கணும். அதனால அது வந்து பணிவு, முனிவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஏன்னா பணிவு என்பது கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும். ஆமா, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், தூட துணிவும் வர வேண்டும் தோழா. இப்பெல்லாம் பணிவு வந்த பிறகுதான் பதவியே கிடைக்குது. அது எப்படி? அதுக்காக நான் கொண்டு பாத்துக்கங்க. இப்படி முதல்ல பணிஞ்ச பிறகுதான் அப்புறம் பதவி வருது. அதுக்காக அம்மா கிட்ட போய் நான் இப்படி மண்டி ஓட்டு பணிய முடியுமா? எத்தனையோ பேர் மண்டி ஓட்டு இருக்காங்க. நாங்க நிறைய பேர் அம்மா அண்ணா உங்ககிட்ட என்னைய சொல்லல. இந்த இடத்துல தலைவி அம்மா அண்ணா இந்த உலகத்துக்கே அம்மா யாரு? ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி மண்டியிட்டு மன்றாடி தன்னுடைய கணவன் உயிர் பிழைக்கணும்னு எத்தனையோ பேர் மண்டிட்டு இருக்காங்க. அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புருஷனுடைய கணவன் உயிரையோ அல்லது மனைவி உயிரவோ காப்பாற்றுக்கு ஆண்கள் மண்டிடுவான். புருஷ உயிரை காப்பாற்றுறதுக்கு பெண்களை பொம்பளை மண்டிடுவான். ஆனா நீங்க பதவிக்கு மண்டிக்கிட்டு நீங்களும் வாயில சொன்னீங்கல்ல. ஆமா, அப்ப பதவிக்கு யார் மண்டிடுவது? உலகம் அப்படி இருக்கு, உலகத்துடைய இயல்பு அப்படி இருக்குன்னு சொன்னேன். அதைத்தான் சொல்றீங்க. மண்டிக்கிட வேண்டிய அவசியம் இல்ல. மாட்டு மண்டிடுவது அதுக்கான ஆள் பண்ணிடுவாங்க. அதான் இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அவர்களுடைய விருப்பம். ஏன்னா பதவி கிடைக்கும்ன்றக்காக எதையும் செய்யலாம். அது உண்மைதான். பதவியில இருந்தா எல்லாம் செய்யலாங்கிற துணிவுதான். பதவி வரும் பொழுது பணிவு வரணும்னு சொன்னா பணிவை விட துணிவு தான் அதிகமா இருக்கு. நம்ம பதவியில இருக்க நம்ம நினைச்சா என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் சில பேர்களுக்கு, ஒரு சில பேர்களுக்கு உண்டாகுது இல்ல. பணிகளுக்கும் துணி வேணும்ல, மண்டிட்டு போறதுக்கும் துணி வேணும்ல. ஊரெல்லாம் என்ன சொன்னா பரவாயில்ல, நம்ம உணர்ந்துருவோம் காலில். நமக்கு தேவை காரியம். அதுதாங்க காரியம் ஆகணும்னா கடமையும் காலப்படுகிறாங்க. அதான் உண்மை. அதான் மாதிரி உங்களுக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னு பார்க்கும்பொழுது கேள்விகள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், வீடுகள் கிடைக்கும் என்பார்கள். கேட்டவனை கொடுத்தவன் காரியம் பெருசு. சரி, அது என்ன வீரியம் பெருசா? நீங்கள புரியல. நம்ம வீரியம் தெரியாதா? தெரியாம சின்ன பிள்ளை 12 வயசு 6 மாசம் பார்த்தா தெரியுது. எப்படி 6 மாசமா இருக்கு பாருங்க. தெரியும் இல்லங்க. அப்புறம் நீங்க சொல்ற பார்த்தா பார்த்தாலே தெரியுதுல. 12 வயசு முடிஞ்சு 6 மாசம் நடக்குது. இன்னும் 6 மாசம் முடிஞ்சுச்சுன்னா 13 வயசு எனக்கு. அந்த வரைக்கும் வேப்ப மரம், ஐயருக்கு புக்க மரம், அதாங்க சதுரபதி கோயில் கைய காட்டுறோம்ல, அது மாதிரி அவங்களோட காட்டி பேசுறீங்க தவிர நீங்க மாசமா இருக்கணும்னு சொல்ல கிடையாது. அந்த மாதிரி வாய்ப்பு இல்ல. நீங்க தான் சொன்னீங்க 12 மாசம் 12 வயசு 6 மாசம் வயசை சரியா சொல்லணுங்கிற என்ன? அதுல 6 மாசம் எத்தனை நாள்? நாட்கள் கணக்கு இருக்குல்ல, மாச கணக்கு இருக்குன்னா நாள் கணக்கு என்னாம விட்டுட்டேன். நாள் கணக்க என்னாம விட்டுட்டேன். ஆமா, என்ன பண்றது? 3 நாளைக்கு இன்னும் வச்சாலும் தெரியாதுல்ல. தெரியாம போயிடும். என்ன 3 நாள்? ஏங்க படித்தல் காத்தல் அடித்தல் கூட மும்மூர்த்தி இருக்காங்க இல்லையா? கோயிலுக்கு போயிருப்பீங்க இல்லையா? 3 அலைமகள் மலைமகள் 3 இடத்தையும் பார்த்தோன்னே இதையும் மறந்துட்டேன். இன்னும் 3 இருக்கு. கடமைக்கு நீங்க கட்டுப்பாடு இருக்குல்ல, அதை 3 செய்யும் போது மெய் மறந்துடும். உங்களுக்கு பாருங்க 3 தான், எங்களுக்கு 4. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இல்ல. இல்லங்க, ஒத்துக்கிடுவேன், மடத்தை ஒத்துக்கிடுவேன், நாடத்தை வைத்திருக்குவேன். கடைக்கு சொன்னீங்களே பயிர்ப்பு. பயிர்ப்பா பேரு. நீங்க எப்படி பேசுறீங்க? அதெல்லாம் கிடையாது. நல்ல விவரம் விவரம் தெரிஞ்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. மாதிரி படாதீங்க, மாதிரியே பிடிக்காது. சரியா? உலகத்துல இயல்பா சொல்றது இல்லையா? என்னங்க விவரம் தெரிஞ்ச மாதிரி இருக்கீங்க, கடைசியில் இது இல்லைங்கிறீங்க அப்படி சொல்றது இல்லையா? அந்த மாதிரி தான் நானும் சொல்றேன். அது ஏன் பயிர்ப்பை மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டியா? முடியாது. என்ன காரணம்? ஏன்னா அது கடைசி இருக்கிறது உங்களுக்கு பைப்பு. சாமி, சபை நாகரிகம் முக்கியம். ஒரு சில பேரு தன்னுடைய கதாபாத்திரம் என்னன்றதே தெரியாம பேசுறது அது எனக்கு பிடிக்காத விஷயம். நான் பேசுறேன்னா பயிர்ப்பு ஒன்னொன்னுக்கும் சும்மா மொட்டை மனப்பாடம் கிடையாதுண்ணா. ஒவ்வொன்றுக்கும் விளக்கத்தோட
பேசக்கூடியவனா, பேசணும் நினைக்கிறவனா முக்கியமா. அச்சம்னா பயம். சரி, மங்கை பருவம் அடைஞ்சிட்டாலே பயம் வரணும் பெண்ணுக்கு. ஏன் வருது? மடியில கணம் தாத்தே வழியில பயம். உங்களுக்கு மடியில கணமா இருக்கா? மடியில கணம்லாம் இல்ல. ஏன்னா நீங்க ஏற்கனவே சொன்னீங்க 12 மாசம் மடியில கணம் இருந்தா, மடியில பணம் வச்சிருந்தா, மடியில தான் அந்த காலத்துல அப்பச்சி பணம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கணமா இருந்துச்சுன்னா பயம் இருக்கும். ஆனால் மங்கை பருவம் அடைஞ்சிட்டாலே மடியில கணம், மடியில இல்ல மனசுல பயம். எப்படி தனியா போகிறதுக்கு சில பொம்பளை பொறுக்கிய இதுக்குன்னே அலைகிறாங்க. கண்டிப்பா உலகம் அப்படி ஆயிப்போச்சு. ஆமா உண்மை தானே. 5 வயசு குழந்தை என்ன பண்றது? 85 வயசு 85 வயசு. ஆனா வாங்கோழி விட மாட்டேங்கிறீங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மங்கை பருவம் அடைஞ்சிட்டாலே ஒரு பயம், என்னுடைய கற்புக்கு பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்ற எண்ணம், பயம், அச்சம். மடம் அப்படின்னா தெரிஞ்ச விஷயத்தை கூட தெரியாத மாதிரி நடிக்கிறது. எல்லாம் தெரியும் ஆனா தெரியாம நடிக்கிறது. சொல்றேன் அந்த தன்மையை சொல்றேன். ஆமா, சாப்பிடுறீங்கம்மா செத்தது என்னதான் நாணம் அப்படின்னா வெக்கம், கூச்சப்படுறது. உங்களை பார்த்தாதே வரணும் போல தோணும். அது இருக்கிற பொம்பளை இருக்கலாம். ஆமா, என்னை பார்த்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஆனால் பயிர்ப்பு என்பது மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன? பயிர்ப்பு என்பது அடுத்த ஆடவருடைய மூச்சு காற்று. சத்தம் வருது இல்ல, அது வராமலே கூட இருக்கும். அது மேல படிச்சு நான் இவருதான் நீ மூச்சு விட்டுருக்கீங்க எதிர்பார்க்கறீங்க இல்ல. ஆனா எனக்கு மெய் சிலிர்க்கு தெரியுமா? அப்படி மூச்சு காற்று பட்டாலே மெய் சிலிர்க்கணும். அதுதான் உண்மையான பெண்ணுக்குண்டான அடையாளம். அது நான் சொன்னதுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். நீங்க பைப்பு வேணும்னு சொன்னீங்க. ஆமா, சரியான விளக்கம் சொல்லல. எச்சரிக்கை உங்களோட என்ன சிப்பு எச்சரிக்கையை விட்டாரு. வார்த்தைய நான் அழுத்தமா பேசுங்க. காரணம் இருக்குமா? அழுத்தமா என்கிட்ட தான் பேசாதீங்க. நான் அழுத்தறதுக்கு முடிஞ்ச மட்டும் கிடையாது. உங்களை மாதிரி நிர்வாகிங்க. அதுக்காக நீங்க வாயில வரலாம் வசனம் பேசிட்டு போவீங்க. அதெல்லாம் அதுக்கெல்லாம் மண்ணே ஆட்டுறதுக்கு வேற ஆளை பாருங்க. பக்கத்துல ஒரு பிரம்மச்சாரி நிக்கிறாரு, அது நாரத போய் நிக்கிறது கூட ஒருவேளை மூச்சு காத்து பட்ட மாதிரி இருக்க சொல்லி குடிக்கிற பத்தியில பிடிக்காத விஷயம். ஏன்னா காமால நீங்க மூச்சு கட்டலாம் மஞ்சளா தெரியும். நீங்க மூச்சு விட மாட்டீங்களா? மூச்சு விடுறதுக்கு நான் யாருமா? அதுல நீ சொல்றது அந்த மூச்சு இருக்குல்ல, மூச்சு 1000 இருக்கு. காற்றிலே 10 விதமான காற்று இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது மூச்சு என்பது ஒரு பருவமனித பெண்ணுடைய மூச்சு, ஆண்களுடைய மூச்சு பட்டா மயிர் கூச்சலையும் புல்லரிக்குமா. அப்ப அந்த அளவுக்கு அதைத்தான் மெய் சிலிர்த்தல்னு சொன்னேன். நான் சொன்னேன் அப்படி மெய் சிலிர்த்து கூச்சரித்து புல்லரிக்கிற அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு காற்று, ஒரு ஆண்கள் காற்று எப்ப படும் சொல்லுங்க. அந்த மாதிரி நோக்கம் வரையில படும். வந்துருச்சா? நீ அப்ப விட்டுக்கலாம் கேட்டுக்கிறேன். எனக்கு நோக்கம் வந்துருச்சா? உங்களுக்கு அந்த நோக்கம் ஜென்மத்துல வாய்ப்பு இல்ல. எனக்கு அப்படி ஏற்பட்ட மாதிரி ஒரு உணர்வு அவ்வளவுதான். உண்மைதான். ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு ஆம்பளை, நீங்க ஆம்பளைன்னு உங்க ஒருத்தரத்தை நான் ஒத்துக்குவேன். கண்டிப்பா இன்னொரு ஆளை ஒத்துக்குவேன். நான் வணங்குற முருகனை அதை சொல்லுங்க. ஏன்னா ஆண் பிள்ளை பிரம்மனுடைய தொடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவர் நீங்க ஒருத்தர் மட்டும். தோற்றுவிக்கப்பட்டவன் முருகப்பெருமான். ஆனா அதே நேரத்துல இப்ப இவங்க எல்லாம் ஆம்பளைன்னு சொல்றோம். என்ன அப்ப இவங்க எல்லாம் ஆம்பளை இல்லையா? அப்படி சொல்லிடக்கூடாதுல்ல. ஆனா அவங்க ஆம்பளை எப்ப ஒரு ஆண் பிள்ளையை பெரும் தகுதி எப்பொழுது வருகிறதோ அப்ப அவங்க ஆம்பளை. ஒரு பெண் எப்பொழுது தாய்மை கிடைக்கிறான், பெண் எப்பொழுது பெண்ணாகிறாங்க தாய்மை அடைக்கப்படும். ஆமா, அதான் உண்மை. அதான் உண்மை. தாய்மை அடைக்க செல்லும் பொழுது அவன் பெண்ணாக பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. அதை விட ஒரே ஒரு குழந்தைய மட்டும் பெற்றான்னா அவ பிள்ளை பெற்றதற்கான அர்த்தமே இல்லை. கண்டிப்பா வாழை மரம் ஒரே ஒரு தார் தான் விடும். ஆனா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கண்ணீர் தான் சொல்லுவோம். அப்ப ஒரு பிள்ளை பெற்றவள் பிள்ளை பெற்றவளுக்கு சமம் அல்ல அப்படின்னு வினோத ரச மஞ்சரி அப்படிங்கிற நூலே சொல்லுது. அதுக்கு தான் சொன்ன நண்டு சிப்பி வேகதலி நாசம் ஒரு காலத்தில் கொண்டகர் ஒழிக்கும்டா அப்படின்னா. எப்படி எப்படி நண்டு இருக்கு பாத்தீங்களா? நண்டு இருக்கு, தாய் நண்டு தன்னுடைய குஞ்சுகளை ஈண்ட உடனே தன்னுடைய உடம்பாகப்பட்டதை வெடிச்சு கூட வெடிச்சு செத்து போயிரு தாய் நண்டு. எங்க பாருங்க. ஆனா அதையும் நம்ம எழுதிட்டாங்க. கரையோர நண்டெல்லாம் தான் பெற்ற குஞ்சோடு அது கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு. கவிஞனின் பார்வையிலே காகிதப்பு கூட மணக்கும்.
ஆமா. சரியா? அப்ப நண்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளை ஈன்று விட்டாலே தாய் நண்டு இறந்து விடும். அதை நண்டு சிப்பி பாத்தீங்களா, சிப்பியாகப்பட்டது தன்னுடைய உள்ளுக்கு இருந்து தன்னுடைய குட்டியாகட்ட முத்தை வெளியில விட்ட உடனே தாய் சிப்பி செத்து போயிடும். மூங்கில் இருக்கு பாருங்க, இந்த மூங்கிலாகப்பட்டது தன்னுடைய ஈர்க்கண்டுகளை பக்க குச்சியில் விட்ட உடனே தாய் மூங்கில் வந்து பட்டு ஒரு நல்ல விவரம் தெரிஞ்ச ஆளுங்க மூங்கில் 10 ரூபாய் உட்கார மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது எப்ப எந்த நேரத்தில் பொத்துக்கிட்டு வெளியே வர தெரியாது. ஒருவேளை நம்ம தெரியாத உட்காந்துட்டாலோ அல்லது இப்படி படுத்துட்டாலோ பட்டு குத்தி ஆளை கொண்டு விடும். அப்ப அந்த மாதிரி வந்த உடனே தாய் மூங்கிலாப்பட்டது மஞ்சளா பழுத்துரும். இது கூட பச்சை ஈர்ப்பு நல்லா இருக்கும். சரியா? இப்ப நண்டு வந்துருச்சா, சிப்பி வந்துருச்சா, மேல் வந்து மூங்கில் வந்துருச்சா. கதலி என்பது வாழை. நீங்க சொன்னீங்க ஏன் கண்ணின்னு, தாய்மரம் இருக்க வாழை, இந்த வாழையாகப்பட்டது எப்பொழுது தன்னுடைய பக்க கண்டுகளை ஈடுகிறதோ அதோடு தாய்மரம் பட்டுவிடப்படு அதோடைய உயிரம் ஒரு தாரோட முடிஞ்சு. அதே கோடி ஒரு வெள்ளைக்கு குமரி ஒரு பிள்ளைக்கிறாங்க. நான் சொன்னீங்க இதுக்கு அதுக்கு என்ன சம்மதம் நீங்க கேட்டீங்க இல்லையா? அது என்ன பைப்பு, அத சொல்லுங்க முதல்ல விளக்கத்தை. இதுல நல்லா தெரியும் எங்கெங்க என்னென்ன விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க வினோத ரசம் வச்சு சொன்னீங்க, நான் என்ன சொன்னேன்? எனக்கு எங்க ஒரு சில பேர் நீங்க எப்படி ஆளுங்க எனக்கு தெரியும், பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை தொட்டு அப்படி சுத்தி இப்படி சுத்தி நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மறக்கடிச்சிருவீங்க. அப்படி இல்லைங்க, அதுல நீங்க ரொம்ப தெளிவான ஆளு எனக்கு தெரியும். நீங்க எங்க சுத்தி வந்தாலும் சரி, நான் எந்த இடத்துல நீங்க விட்டீங்களோ அந்த இடத்த சரியா ஞாபகம் வச்சு தொடக்கூடிய சக்தியை ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கேன். உண்மைதான். சரியா? ஆனா இது வரைக்கும் எத்தனை பேர் விட்டுருக்கலாம், நான் விட்டதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வார்த்தையை. ஏன் நீங்க பாதி பாதியே தான் பேசுவீங்களா? இல்லங்க, தொடர்ச்சியை விட்டுட்டு கேளுங்களேன். உங்க மேல தப்பு சொல்லு, உங்க பிறப்பு அப்படி, உங்க பிறவி எப்படி. நான் சொன்னா உங்களுக்கு அப்படித்தான் இருக்கு. ஏன்னா 2 கால்ல இருந்து நீங்க தோன்றிருந்தீங்கன்னா முழுசா பேசுவீங்க. நீங்க ஒத்த கால தோன்றவர் பாதி பாதியா தான் பேசுவீங்க. அதவே சமாளிக்க முடியாம நாடு தள்ளாடு போட்டு இப்ப நான் விட்டது வரேன். எதை விட்டு அத உங்களுக்கு தான் தெரியும். சும்மா சும்மா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்களா? நான் பைப்புன்னு விளக்கம் சொன்னேன், பைப்புன்னு விளக்கம் சொல்லணும். பைப்புல விட்டேன். இப்ப ஏன் பைப்புல போயிடுறீங்க? நீங்க தானே கேட்டீங்க. சரி, அது விடுங்க, எனக்கு விளக்கம் இப்ப பயிர்ப்புக்கு நீங்க விளக்கம் சொன்னீங்க. அந்த மெய் சிலிர்க்கிற விஷயத்தை ஆணுடைய மூச்சு காத்துப்பட விஷயத்தை சொன்னீங்கல்ல, இப்ப அங்கேதான் பைப்புக்கு வேலையை. எப்படின்னா ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு மூச்சு காத்து சிலிர்க்கும் பொழுது ஆண் என்பவன் எப்பொழுது உறவு கொள்ளாருன்னா கணவன் மனைவியாக இல்லற வாழ்வில் ஈடுபடுறதா அந்த பெருமூச்சு படும். பெருமூச்சு இப்படி இழுத்து விடுறதல்ல, ஒரு பெண்ணை மதிமயங்க செய்து மகிழ்வுபடுத்தி மெய் சிலிர்க்க வைத்து இன்ப கடந்து கொள்ளப்படுறதுதான் ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு முனியின்பத்தை அடையும் பொழுது அந்த மூச்சு வரும் ஒரு ஆடவனுக்கு. சரியா? இப்ப வந்து பைப்பு வந்துருமா? இப்ப உங்கள்கிட்ட இருப்பது பை. என்ன பை? கற்ப பை. இப்ப ஆணாகப்பட்டவன் பெருமூச்சு விட்டு உங்களோடு சக இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது இந்த பை என்பது பூவாக மலரும். அப்படி பை என்பது பூவாக மலர்ந்தால்தான் நீங்க வந்து முழு பெண்ணாகபடி குழந்தை பெற்று எடுக்க முடியும். அப்ப அச்சம் என்பது, மனம் என்பது, நாணம் என்பது மூன்றையும் கடந்து விட்டால் உங்களை ஒரு குழந்தைக்கு தாயாகக்கூடிய தன்மை பைப்புக்கு தான் இருக்கு. பை பூவாக மலரும் பொழுது இப்படி ஒரு அர்த்தத்தை ஏதாவது தூங்கிட்டீங்க இல்லைன்னா ஒரு கைத்தட்டு கூட கொடுத்துருக்கலாம் ஆறுவருக்கு. இது வரைக்கும் அப்படி ஒரு ஆள் தட்டாங்களே அதே ஒரு சில பேர் அவசரப்பட்டு வார்த்தைகள் அந்த அம்மா சொல்லுது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லிடுறது. ஆனா சொல்லிட்டா ஒரு சில பேருக்கு சொல்லிட்டா விளக்கம் தெரியாது, சொல்ல தெரியாது, அவசரப்பட்டு சொல்லிட்டு. ஆனா அதையும் அப்படி யோசிச்சு அந்த மூச்சு விட்டதுக்கு அந்த பை பூவா மலர்றதுக்கு அடடா இப்படி ஒரு விளக்கத்தை என் வாழ்நாள்ல உங்ககிட்ட மட்டும்தான் கேட்கிறேன். சத்தியமா, தெய்வத்து மேல சத்தியமா. இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? உண்மையிலே நான் வணங்குற முருகனால இல்லை, நான் இது மாதிரி ஒரு விளக்கத்தை நான் கேட்டதில்லை. ஏன்னா யானைக்கு பலம் நம்பிக்கை இல்லை, மனிதனுக்கு பலம் நம்பிக்கை இல்லை. நீங்க நம்பிக்கை வச்சுட்டீங்க, உங்களை நான் சும்மா விடலாமா? சும்மா இல்லமா, உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்ய மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எல்லாரும் வச்ச விதை எடுக்கணும், வழி தெரிஞ்ச வந்து நடக்கணும். எல்லாரும் வச்ச நடக்க முடியுமா? முடியாது. வழி தெரிஞ்சு கூட நடக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? வழி தெரிஞ்சு நடக்க முடியாதா? வழி தெரிஞ்சா நடக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்க. ஏன் நானாக வழி தெரிஞ்சு போறது ஒரு விஷயம், அடுத்தவர் வழிகாட்டுறது ஒரு விஷயம். ஏப்பா அப்படியே நான் வழிகால ஒண்ணு சொல்லுங்க. சின்ன விஷயம் வச்சவே எடுக்கணும், வச்சவே எடுக்கணும். நான் கேக்குறேன், நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பொருளை நம்ம தான் வச்சிருப்போம். சரி,
வச்சுட்டு 2 நாள் கழிச்சு எங்கன வச்சான் தேடுறமா இல்லையா? ஆமா. அப்ப வச்சான் தேடுற மாதிரி எடுத்துட முடியுமா? தேடுற மாதிரி பொதுவான இடத்துக்கு ஆமான்றீங்க. நீங்க சொல்றதுனாலதான் முடியாது. ஆமா முடியாது. பக்கத்துல கேட்போம், ஏப்பா அதை என்னடா வச்சேன்னு பாத்தியா? ஆமா வச்சது நம்ம தானே, அது உண்டு இல்ல, அதுக்காகத்தான் முடியாதுன்னு சொன்னேன். வழி தெரிஞ்சவங்க நடக்கணும் அப்படின்னு சொன்னா வழி தெரியும், நடக்க முடிஞ்சா தானே நடந்து போக முடியும். இருக்குல்ல எல்லாத்துக்கும் மண்டையாட்ட முடியுமா? எதிர்த்து திருப்பி பேசணும். இடுப்பு எதைய பிடிச்ச ஊரு காசு என்ன சும்மாவா கிடக்கு? கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இந்த இருக்கு நம்ம ராஜீவ் நீங்க சொல்றது ஆமா சாமி வச்ச உதவி எடுக்கணும், ஆமா சாமி வழி தெரிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்றாலும் நான் கிடையாது. உங்க வீட்டு பேச்சா பேசக்கூடாது. எங்க வீட்டு இல்ல உங்க வீட்டுக்கு நீங்க வச்சது எங்க வீட்டு பேச்ச நான் பேசுறேன். உங்களுக்கு பொதுவான விஷயங்கள் நான் பேசுறேன். உங்களுக்கு ஞாபகம் வருது, எதுக்கு எனக்கு ஞாபகம் வருது இல்ல, புத்தி சுவாதி நம்மளால இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி புத்தி எடுப்பு வைக்கிறாடா மறந்து வைக்கிறேன் பாரு, அப்படி இருந்தா உங்களை சந்திக்க வருவானா? அதான் உண்மையை சொல்றேன். அதனாலதான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நானும் சொல்றேன் வச்சதை எடுக்கணும் அப்படின்னா முடியலைன்னு சொல்றீங்க, அச்சனை எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க, முடிஞ்சதையும் சொல்ல முடியும். எப்படின்னா முடியும் தான் சொல்றேன். முடியாம வந்துருச்சு அச்சா எடுக்க முடியுங்களா? முடியாதுன்னு சொல்றேன். எப்படி பேசலாம்? நீங்க எப்படி பேசலாம் நான் பேசுவேன். அச்சை எடுக்க முடியாதுமா? முடியலைங்க. எப்படி முடியாது? நடந்துச்சு. எப்படி? ஒண்ணு இல்ல, சொல்லி விளக்க வைக்க சொல்லுங்க. இந்த உலகத்தை இதிகாசம் என்பது 2. ஆமா. ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ஆமா. ராமாயணத்திலே ராமனுக்கு ராவணன் போர் நடந்து சீதையை சிறை எடுத்தனால இலங்கை இணைஞ்சிருச்சு. ஆமா. மறுபடியும் ராமனுக்கு பட்டாபிஷேகம். ஆமா. எல்லோருக்கும் உழைத்தவர்களுக்கு போர்ல கண்டத்துல உதவி செய்தவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தான். அப்ப இலங்கையிலே ராவணனை கொள்வதற்கு கூட வந்த தம்பியாகப்பட்டவன் விபீடனன். இந்த விபீஷணனை என்ன பண்ண அவன் நடத்த அடிச்சாரு அப்படின்னு சொன்னமே அவனை கூட்டி வாப்பா இந்த சண்டையினால போறனால இலங்கை எழுதி வச்சு செல்வ செழிப்பான இடமா இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு உதவி பண்றேன், வேற ஒண்ணும் கிடையாது, நான் ஒரு அற்புதமான ஒரு சிலையை தரேன், ரங்கநாதருடைய ஆத்மார்த்தமான சிலை, இதை கொண்டு போய் நீ அங்க வச்சு பிரதிஷ்டை பண்ணி வச்சீங்கன்னா உங்க நாடு மறுபடியும் இலங்கை நகரம் ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கும், நீங்க நல்ல ஆட்சி புரியணும் விபீஷணா வாடா சொல்லி உங்களுக்கு சிலையை கொடுக்க சொல்லி ரங்கநாத சிலை கொடுத்துறான். அப்ப சொல்றான் ராமன், ஐயா இதை இடவில்லை எங்க நீ வச்சிடாத, நேரம் உங்க மண்ணுக்கு கொண்டு போயிரு, இலங்கையில கொண்டு போய் வச்சு அந்த கோயில வந்து பிரதிஷ்டை பண்ணி ஆலயத்தை வச்சு அந்த அர்த்த ஜாம பூஜை கூட அத்தனை அவர்களை பூஜை நடத்துறீங்கன்னா உன் நாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுப்பா நீ புறப்படலாம் அப்படின்ட்டான். இவன் வந்துகிட்டே இருக்கான், வடதேசங்க தென்தேசங்களுக்கு இயற்கையா அப்படியே வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நேரம் ஒரு சாயங்கால பொழுது அப்படி நடந்து வந்திருக்கணும், களைப்பா இருந்துச்சு, அதே நேரத்தில் இறைவனை கும்பிடணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்படி என்ன வரும்பொழுது என்ன ஆச்சு, கையில சிலை இருக்கு, பார்த்தா இடம் வந்து காவிரி, காவிரியுடைய வடகரையில் இருக்கிறான். இந்த இடத்துல நல்ல நீரோட்டம் குடுக்கணும் இருக்கு, இந்த இடத்துல குளிச்சு போயிடாடி ஜாதியை போட்டு போயிடலாமே, இப்பெல்லாம் காவிரிக்கு போயிடாதீங்க, அதுக்கு என்ன பண்றது, சாக்கடை வடதான் வருது, அதை கழுவ கூட இடம் இல்ல, இருக்கட்டும். அப்ப என்னாச்சு, இப்படி வச்சுக்கிட்டு திரைச்சோ சுத்தி சுத்தி பாக்குறேன், அந்த பக்கம் பார்த்தா அப்படியே அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன பையன் மாடு வச்சுக்கிட்டு இருந்தேன், தம்பி வாங்க என்ன ஓட்டமா ஓடி வந்து யாரும் ஒரு பெரிய மனிதனாக்காரு கூப்பிடுறாங்க சொல்லி இந்த பாய் இதை கொஞ்ச நேரம் வச்சிரு, நான் ஒரு மொழி குடிச்சிட்டு வந்துட்டு வாங்கிட்டு தம்பி அப்படின்னாரு. அப்படியா கொடுங்க சாமி அப்படி இப்படி வாங்கினேன்ல, வாங்கும் போதே சின்ன பையன் அப்படியே வாங்கும் போதே தட்டு தடு மாதிரி கூணி குறுங்குறேன், ஐயா கனமா இருக்கையா முடியல தம்பி தம்பி கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் முடிக்கணும்னு வந்துடுறேன் அப்படின்னா சரியா அப்படின்னா நேரம் கொடுத்தா கொடுக்கும்போது ஓட்டமா ஓட்டு போய் மூக்க போய் தண்ணிக்குள்ள முழுகிறேன், முழுக்க போது ஐயா பாரமா இருக்கியான்னு கூப்பிட்டேன், ஒரு முறை 2 முறை 3 முறை, அந்த 3 முறை கூப்பிடும் போது அவன் 3 முறை தண்ணியில மூழ்கிட்டேன், சத்தம் கேட்கல, தண்ணி சின்ன பேரை கொடுத்த ஓட்டமா ஓடி வந்தேன், ஓடி வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்குள்ள பொறுமை மணியம் கூடுறதுக்கு வரும்போது அவ்வளவு தூரத்து இதை பட்டு சிலையை வச்சு விட்டேன், வச்சவை யாரு இவன் போவோம், இவன் வந்து ஓடி வந்தேன் வச்சவை எடுக்க முடியலையே, இவன் வச்சுட்டு போயிட்டானே என்று ஓட்டமாக ஓடி வந்து சிலையை தூக்குற இலக்கம் இருக்க முடியும். அப்படி அப்படி இருக்கட்டும், ஏன்னா சின்ன பேர் இருந்தாலும் உன்ட்டு வந்து எச்சரிக்கையா சொன்னீங்களப்பா, நீ இப்படி பண்ணிட்டீங்களா இங்க வாடகை சொல்லும் போது இவன் போக்க காட்டி ஓடிக்கிட்டே இருக்கான், ஓட்டமா ஓடி போனவன் திடீர்னு ஒரு குன்று மேல ஏறினான், ஏறி என்று பார்க்கும்போது அவனை ஏறி பிடிச்சு வந்து ஓங்கி குற்றம் கொட்டுவாங்க இல்லையா அப்படின்னு ஓங்கி கொட்ட போகும்பொழுது அப்பதான் இங்கே காட்சி கொடுத்தான் பிள்ளையார், மாடு வைக்க வந்து வேற பிள்ளையார். அதனாலதான் இன்னைக்கு திருச்சி மாநகரத்திற்குரிய உச்சி பிள்ளையார் வந்துருச்சா. இப்ப பச்சவன் யார் விநாயகப்பட்டானே அவன் எடுத்தானா, எடுக்க முடியலையே, வழிகண்டி வந்து நடக்கணும். ஆனா மறுபடியும் என்னாச்சு, அந்த இடமாகப்பட்டது பல பேருக்கு வழிகண்டு நன்மை செய்யக்கூடிய ஒரு ரங்கநாத பெருமான் ஸ்ரீரங்கம் எடுக்கக்கூடிய இடம் இன்னைக்கு உருவாகலையா, திருத்தலம் உருவாகலையா, இப்படி பழகிற கதைகள் அதுக்கு வச்சிருக்கோம். என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம்,
இல்ல வச்சவன் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு தலை வரலாறு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப நடைமுறையில பேசுற விஷயத்த அத புராணத்துல கொண்டு வந்து புகுத்தி நீங்க சொல்லிருக்கீங்க. இது ஒரு சால சிறந்த அறிவுதான். நீங்க நடப்பா புராணம் இருக்கணும், நான் புராணம் நீங்க நடப்பா இருக்கணும். ஒண்ணு அறிவியல் பேசணும், இல்லாட்டி ஆன்மீகம் பேசணும். அறிவியல் ஆன்மீகம் ரெண்டு கண்கள், சரியா? அது உண்மைதான். நீங்க பேசுறது என்ன உண்மை? அறிவியலுக்குள்ளே ஒரு ஆன்மீகம் இருக்கு, ஆன்மீகத்துக்குள்ளே ஒரு அறிவியல் இருக்கு. ரெண்டு கண்கள். வேப்ப மரமும் அரச மரமும் எந்த இடத்துல இருக்கோ அதுல தெய்வ சக்தி இருப்பதாக நம்பினா ஆன்மீகம், அது ஆன்மீகம். அதே நேரத்தில் அந்த வேப்ப மரத்தையும் ஆலமரமும் அரச மரம் ரெண்டு எங்க இருக்கோ ஒன்னா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த 48 நாட்களுக்கு 4 மணில இருந்து 5:30 மணிக்குள்ள அதிகாலை நேரத்துல நல்ல குளிர்ந்த நீர்ல குளிச்சுட்டு அப்படி வந்தோம்னா குழந்தை இல்லாத பெண்களுக்கு கூட குழந்தை பிறக்கும். இது அறிவியல். எனக்கு குழந்தை பிறந்தாலும் இருக்கா அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களையும் பெண்களையும் என்னுடைய குழந்தைகளாக பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஒரு கொள்கையோட. என்ன வரணும், வேற யாருமே வரக்கூடாதா? வீட்டுக்கு வரக்கூடிய பிச்சைக்காரன் கூட அம்மா அப்படின்னு அம்மாவை தான் பொம்பளை எங்களை தான் கூப்பிடுறாங்க, அப்பா அப்படி உங்களே கூப்பிடுறேன். அப்படி கிடையாது, பொதுவான மாசங்க. கட்டிய கணவனுக்கு முதல் நீ கட்டுப்பட்டு நடக்கணும், சரியா? அப்பத்தான் நீ பொம்பளை. அதை விட்டு ஊர்ல இருக்கிற ஆம்பளை எப்படி என் பிள்ளைய நினைக்கிறீ, அதை ஒண்ணு யாரு கேட்டா? நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியலையா? ஏன் புரியல? இப்ப சிவனும் பார்வதி இருக்காங்க, அவங்க 2 பேத்துக்கு பிள்ளைங்க இருக்கு, எத்தனையோ பிள்ளை இருக்காங்க. ஆனா எல்லாரும் எல்லா பக்தர்களும் யார தாய் தந்தையரை முக்கியமா நினைக்கிறாங்க? மாதா பிதா குரு தெய்வம் இல்ல, பரமசிவனையும் பார்வதியும் அப்பாவும் அம்மாவும் நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மறுபடியும் மாதிரி தானா? இப்ப நான் சொல்றதுதான் மறுபடியும் நான் சொல்றதுதான் அந்த மாதிரி உயர்வான இடத்துல இருந்து எல்லா ஆமா ஏன் இருக்கக்கூடாது? சாதாரண பூக்கட்டுற குடும்பத்துலதான் கண்டெடுத்தார் பெரியாழ்வார் ஆண்டாள. நீங்க சொன்ன அரங்கநாதர் வந்து ஆட்கொள்ளலையா? இருக்குல்ல, ஏன் மாலை கட்டிக்கிட்டே வந்துகிட்டு ஏதாவது மனுஷனை கட்டிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு பேர் அடைச்சிருக்குமா? அப்படி இல்லைங்க. இந்த திலகவதியோட புத்தி அப்படித்தான். என்ன திலகவதி புத்தி அப்படி இருக்கு? திலகவதியோட புத்தி அப்படித்தாங்க இருக்கேன். ஏன் இப்படி திலகவதி நீங்க யாரு சொல்றீங்க? புருஷனுக்கு நல்லவன் நடக்கணும். ஏன்னா ஆதிபராசக்திக்கு திலகவதினு ஒரு பேர் இருக்கு. உங்களே சொல்றேன். திருநாவுக்கரசருடைய அக்காவுக்கு திலகவதி உங்களுக்கு வாங்க திலகவதி கோவம் வருது உனக்கு. என்ன திலகவதி நீங்க சொல்றீங்களா? உனக்கு ஏமா கோவம் வருது? இல்ல திலகவதி புத்தி இப்படித்தான் இருக்கு சொல்றீங்க. திலகவதி கையில என்ன வச்சிருப்பா தெரியுமா? ஞாபகம் இருக்கு. அது எதை வச்சு நமக்கு என்ன எதுக்கு திலகவதி புத்தி அப்படித்தான் இருக்கு சொல்றீங்க? நீதான் சொன்ன. திலகவதி என்பவர் யாரு? பராசக்தி. திலகவதி என்பது யாரு? 2 பேர் இருக்காங்க. யார் யாரு? பராசக்தி ஒன்று, திருநாவுக்கரசு அக்கா ஒண்ணு, 2 பேர். திருநாவுக்கரசுடைய எனக்கு தெரிஞ்சு 2 பேர். அதான் சொன்னேன். ஏன்னா திலகவதி இந்த கையில தோண்டி, ஆமா அதை தோண்டிட்டேன். நான் கேட்கிறேன், இந்த கையில தோண்டி வச்சிருப்பா, இந்த கையில என்ன வச்சிருப்பா? எடுத்துக்கிட்டு திருவலக்கை என்று சொல்லக்கூடிய எடுத்துக்கிட்டு கூட்டி விட்டு அவதான் ஆலய பணி கோயிலுக்கு உள்ள கருவறைக்குள்ள உள்ள கோயிலை சுற்றி உள்ள பிரகாரங்களை அதையெல்லாம் தண்ணியை ஊத்தி கையில வச்சு தினமும் கழுவி விட்டு கழிவுல சுத்தம் பண்ணுவாங்க. உழவாரப்படி அது மாதிரி அதை அது இளவாரம் பண்ணுவாங்க. இளவாரத்தை எடுத்துவாப்பா அப்படி கிராமத்தில் சொல்லுவாங்க. அது உழவார பணி செய்தவர் யாருன்னா திருநாவுக்கரசர். வெளியில உள்ள புல்லு பூட்டுகள் எல்லாம் அதை வச்சு வெட்டுவாரு. அது புல்லுகளை செதுக்குவாரு. திருநாவுக்கரசர் வந்து உட்கார்ந்து இன்னமும் திருநாவுக்கரசர் செய்தது புறச்சுத்தம், திலகவதி செய்தது அகச்சுத்தம். திலகவதி புத்தி எப்படி தெரியுமா? கெட்ட எண்ணம் இருந்தாலும் சரி அந்த அகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய புத்தி உடையவள் தான்
திலகவதி. நான் என்ன சொன்னா தவறாக சொல்றதா நீங்க எடுத்துக்க கூடாது. நான் தவறவே எடுத்துக்கவே மாட்டேனே. அதத்தான் சொல்றீங்க. அகத்தினாக முகத்தை தெரியும். நீ சொன்ன மாதிரி திருநாவுக்கரச பெருமான் எந்த முதத்தை தழுவி இருந்தான், எந்த சமயத்தை தருவனா? சமணத்தை. அப்படி சொல்லுங்க. ஒரு சமணத்தை தழுவி கொண்டிருக்கக்கூடியவன் திருநாவுக்கரச பெருமான். ஆமா. நம்ம பேசாம இருக்கோம். அவர் பேரு மௌன குரு. அவருக்கு மௌனமா இருந்தாதான் பிடிக்குமா? ஆத்திசூடி பாடலாம், ஒன்றைவன் பாடலாம், நல்வழி பாடலாம். அவன் கடைசி தருவாயிலே முக்தி அடையும் போது என்ன சொல்லிட்டு போன உலகத்திற்கு என்ன சொன்னா? ஒரே ஒரு வாசம் சொன்னான். அது திருவாசமா இல்ல, ஒரு வாசகம் சொன்னான். அது என்ன வாசகம் சொல்லு? ஒரு வாசகம்னா நீங்க வேமா சொன்னீங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்கல, அதை மட்டும் வேமா சொன்னீங்கல்ல. ஆனா அவ கல்யாணம் பண்ணிக்கல. கடைசியில என்ன சொல்லிட்டு போனான்? கடைசியில என்ன சொன்ன? நீங்களே சொல்லுங்களேன். இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல அன்று. சொல்ல எந்த சொல்ல எங்க சொல்றீங்க? இல்ல இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இல்லறம்னா என்ன? இல்லறம்னா கணவன் மனைவி இணைந்து வாழ்வது. அப்ப ஒரு வாழக்கூடிய வாழ்க்கை. கணவன் மனைவியாக ஒரு ஆணும் பெண்ணு இல்லற வாழ்விலே ஈடுபட்டு இணைந்தால்தான் நமக்கு வாழ்விலே மோட்சம், இல்லைன்னா எடுத்து போக வீச்சம் அப்படின்னு அவ சொன்னா இல்லையா? கடைசியில சொன்னதை மட்டும் சொல்றீங்களே, ஏன் அதுக்கு முன்னாடியே சொன்னா? என்ன சொன்னா? இனிது இனிது ஏகாந்த மனிது அதனின் மீது ஆதியை தொழுதல். அது அடுத்த வரையெல்லாம் அறிவினை சேர்ந்த முழுமையா கவியெல்லாம் தேவையில்லை. இந்த ஒரு கவி மட்டும், ஒரு வார்த்தை மட்டும் போதும். இனிது இனிது ஏகாந்த மனிது நல்ல புருஷ முன்னாடியும் சேர்ந்து வாழணும் அல்ல. அதை விட ஆனந்தம் எதுல இருக்கு தெரியுமா? ஏகம் என்றால் ஒன்று அர்த்தம். தனிமையில தான் ஒரு இனிமை இருக்குன்னா, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்புறம் எதுக்கு தனிமையில இனிமை காட்டுறது? எதுக்கு அன்னைக்கு போனாலும் முன்னெடுக்கணும்னா? அப்புறம் தனிமையில இனிமை காணும் அல்ல அப்படி சொன்னது. இப்படியும் பாடிருக்கா, அப்படியும் பாடிருக்கா. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அப்படி கிடையாது. பாடுவதற்கு சில காலகட்டங்கள் இருக்கு. பாடுவதற்கு சில காலகட்டங்கள் இருக்கு இல்லையா? அப்போதே பாடணும். எத்தனை புகழை பாடுறான். அருணகிரி கடைசியில பாட்டி போனேன். நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. திருப்புகளையும் பாடுறோம். ஏன் பாடணும்? அதுக்கு முதல் பிறகு காம கல்யாணம் பண்ணானே, அப்படின்னா நிறைய இருக்குல்ல. இப்ப உங்களுக்கு என்ன தேவை? அதனால இந்த இடத்துல பருவத்தை பருவத்தை பயிற்சிமா இல்லையா? ஒரு சில பேர் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஆமா, சொல் புத்தி வேணும். இல்லைன்னா சுய புத்தியாவது வேணும். அருணகிரிநாதருக்கு சுய புத்தி இல்ல, அதனாலதான் சொன்னாரு. சரி, எழுதுறா இருக்கு பையில அப்படி சொல்லி அதை செய்த முக்காமலம் போன படம் அக்காவத்தின பத்த கதையா இருக்கு. அதுதான் அருணகிரிநாதருக்கு அந்த படம் முடியுது. தவறுக்கு பின்னாடி ஒரு மனிதன் திருந்துறேன், தவறு ஒரு மனிதன் திருத்த தெரியுமா? அப்ப எல்லாருக்கும் கெட்ட பண்ணாலும் கெட்ட பண்ணாலும் ஞானி ஆகிறேன். பட்டினத்தாரு எல்லா வாழ்க்கையும் என்ன வந்தேன். கடைசிய பட்டினத்தார் என்ன சொல்றேன்னா, சிற்றம்பலமும் சிவமும் அருகில் இருக்கு, வெற்றம்பலத்தை நாடு விட்டோனே நித்தம், பிறந்த இடத்தை தேடுதே பேதை மனதெஞ்சம், கறந்த இடத்தை நாடுதே கண் சொல்லிட்டு போயிட்டா இல்லையா? இதுக்கு என்ன வழக்கம்? அதுக்கு என்ன வழக்கம்? எதுல இருந்து பிறந்தியோ அதைத்தான் நினைச்சுக்கிட்டே இருக்க, எதுல இருந்து பாலை குடிச்சு அதையும் நினைக்கிறேன். ஏன் அழுகு நினைச்சு அதே மாதிரியே பண்ணாரு. பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த விடறியேன், மெய்யூரில் போவதற்கு வேதாந்த விடர் என்றால் பையூரும் மெய்யூரும் கண்ணம்மா பாழாய் முடியாதோ. எதுல பிறந்தியா, பையில எந்த பையில இருந்து பிறந்தியா அதுதான் வேணும்னு அலையிற கிடந்து இவர விஷயம் இருக்குங்க. பாலூரிலே வளர்ந்து எதுல பால் அருந்து நீ வளர்ந்தியா அதைத்தான் குறு 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 குறுன்னு போய் பாத்துக்கிட்டே. ஆமா, கண்ணுக்கு தேவைப்பட்டாலும் நீக்கிட்டு பாக்குறேன். ஆனா இதை விட பெருசு பெரிய ஊர் ஒண்ணு இருக்கு. மெய்யூர் ஒரு ஊரு. அந்த ஊருக்கு போக உனக்கு வழி தெரிஞ்சிருச்சுன்னா பையூரும் பாலூரும் வீண் பால் வீண், அதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு உணர்ந்துருவா. அப்படி அவர் அழுகு சித்தர் சொல்லலையா? மெய்யூரத்தை அழகாக சொன்னேன். எப்படி 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 சொன்னேன்? விக்கா உக்கா வித்தா விப்பை விட்டார் நட்டார் சுட்டூர் முக்கார் இக்காயத்தை சைப்பாடுற்று இட்டேடி போய் வெப்பி நிற்பு அக்காடத்தை தொக்காடச்சு லப்பாடத்தை வெப்பாடப்பு நெக்காடத்தானே எய்தானே தானே தியானித்து.
நானும் திருப்புகழ் படிக்கிறது ஒரு வாரம் ஆகி போயிடுச்சு. இந்த டப்பா எடுப்பாங்கிறத எம்பிட்டாலும் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைங்க, நீங்க சொன்னீங்கல்ல மெய்யூர், மெய்யூர்னா என்ன? அதுதான் விக்கா புக்கா வித்தாபி போய். அதாவது சுடுகாட்டிலே பேய்கள் எல்லாம் இரவு நேரங்களே விக்கா புக்கா புக்கு தாவி 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 நாட்டில் நடனம் ஆடுவான். விக்கா புக்கா வித்தாவி தாவி போய் விட்டார் நட்டா சுற்றூர் புக்கார். எப்படி உடம்புல இருந்து உயிர் மூச்சை விட்டார் நட்டா சுற்றூர் சுடுகாடு அங்கே புக்கார் புகுந்தார். புரியுதா? நல்லா புரியுது. விளக்கம் நாங்க 1000 விளக்கம் புரிஞ்சு படிச்சாத்தான் கவியவே தெரிஞ்சு சொல்லி வெள்ளின் சொல்லி இருந்தேன். அதனால உனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கு. மாப்பிள்ளை யாரு? ஆமா மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளையாரா? அடையாத்து இல்ல மாப்பிள்ளை யாரு? அவர் இந்த கண்டி வைக்க வச்சுக்கிட்டு சில பேருக்கு சாமான் பெருசு, சங்கதி பெருசு. எப்படி சொல்றீங்க? மூர்த்தி சிறுத்தா இருந்தாலும் பெருசுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு எல்லாமே பெருசா இருக்கு, செயல்பாடு அப்படித்தான் இருக்கு. பிள்ளையார் மட்டும் எனக்கு வேண்டாப்பா. ஏன் வேணாம்? ஏன் வேணாம்? அந்த ஆளுக்கு ஏற்கனவே 3 பொண்டாட்டி. நான் கேக்குறேன், பிள்ளையார் கவுனிய பொண்டாட்டிய பார்க்க சொன்னேன். இல்ல பிள்ளையார் கவுனி கூட்டு அப்புறம் நீங்க பிள்ளையாரு? பிள்ளையார் தம்பிமா. பிள்ளையார் தம்பியா? ஐயா அந்த ஆளுக்காக வேண்டிதானே ஒரு பொம்பளை இன்னும் தவமா கிடக்குறா. கட்டுனா அவர்தான் கட்டி வேணும். மஞ்சமாதான் மஞ்சமாதான் தெரியுது, ஊதா மாதா தெரியுது. அப்படியா? ஐயா அப்ப அந்த ஆளு வேண்டாம், இது ஊதா மாதா. நீங்க என்ன சொன்னீங்க? ஊதா கலர் நிப்பம் உனக்கு யாரு அப்பா? சொல்லுங்க. நல்ல ஒரு சிறந்த ஒரு நாரதர் என்ன பாட்டு பாடுறாரு? நீங்க அது போய் வாசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பாடுறாரு? ஊதா கலரு ரிப்பன். ஆமா, பார்த்தாலே பூரா அப்படித்தான் இருக்கு. எத்தனை துணியை பாத்தியா? எனக்கு இந்த துணி இப்ப இந்த ஊர்ல கேட்டாங்க, ரொம்ப முக்கியம், பாட்டை பாடுங்க. அவர் வாக்கியா சொல்லுவாங்க. அது எதுக்கு ஊதா கலர் ரிப்பன் நீங்க போட்டிருக்காது? இது ஊதா துணிங்க. தமிழ் பேசுங்க தமிழர்கள். நாங்க ஆங்கிலேயருங்க, நீங்க தமிழ் கடவுளோட மனைவி. தோதா உனக்கு பொழுது அதிகாலை சூரியன் அஸ்தமனம் மனு உனக்கு முடிச்ச மாப்ப நல்ல வைத்தியம். நானே உரம் போட்டு வளர்த்துக்கிட்டேன். எதில் நாங்களும் உரம் போட்டுட்டே பிடிக்கல எனக்கு. ஏன் இப்படி கோப்பறீங்க? வந்த உடனே பிடிக்கலன்னு சொன்னீங்க, இப்ப பிடிக்கல சொல்றீங்க, அதுக்குள்ள மனமாற்றமா? நாரதர்கிட்ட பிடிக்கலன்னு சொன்னனே, நம்பிட்டீங்களா? நிஜம் நம்பிட்டீங்க. சும்மா சரி, நாரதர்கிட்ட மாப்பிள்ளையா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொல்லுல, அவர் என்ன நினைப்பாரு? இந்த பிள்ளை புருஷனுக்கு அலையும் போல. அப்ப
அப்படி நம்மள தப்பா கணக்கு போட்டுறக்கூடாது. அந்த பிடிக்கலன்னு சொன்ன உடனே வேகத்தை பத்தியா சரியான கோபத்துல வர நமக்கு முக்கியம் வேகம். சரி, அதனால ஒரு 5:30 மினிக்கு வந்து